வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்க பார்த்துருக்கிறது 0. லக்ஷ்மி. நம்மளுடைய சுவாமியோட ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்ல மார்னிங்லேருந்து இந்த பிக் பார்த்துட்டே இருந்தேன். தேங்க்யூ மை டியர் சன், கிவ் மீ த பெஸ்ட் மெமரி அப்படின்ட்டு ஒரு அம்மா வந்து நம்ம சுவாமி கூட இருக்க மாதிரி ஒரு அழகான அப்டேட். இது வந்து ஃபேன் பேஜஸ்லாம் ஷேர் ஆச்சு. இன்னைக்கான அப்டேட்டாங்கிறது எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்மைலிங் ஃபேஸோட நம்ம புதுசாக தானே பார்க்குறோம், சாரி நான் புதுசாக தானே பார்க்குறேன் அப்படிங்கிறனால எனக்கு ஹாப்பி தான் இந்த அப்டேட் பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் கிடையாது, அவரும் மார்னிங் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அந்த ஸ்டோரிக்கு மீனிங் தெரியல. பவேஷ் ஜோஷி சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் மீ லேட்டர்ன்ட்டு அந்த மூவி ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் இதை பற்றி நான் பேச முடியும். இருந்தாலும் தேங்க் மீ லேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், சுவாமி சைட்லேருந்து இந்த அப்டேட்க்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். யாரா அந்த பையன்? எஸ், நம்மளுடைய ருத்ரனோட ஒரு சூப்பரான விஷயம், பேட்டிங்கில் பயங்கரமாக என்ன சொல்கிறது, ஸ்கோர் பண்ணுற மாதிரி இறங்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா பவுன்ஸ் ஆகிற மாதிரி அவரோட ஹேண்டில் அந்த க்ளவுஸில் வந்து அடிக்கும். இன்னொன்று ஸ்டெம்பிட் ஆகும். அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்துருப்பாரு. அதாவது பேட்ஸ்மேன்னா அடிச்சு நொறுக்கிறாரு, பவுலரானா ஸ்டெம்ல பால் படுது. ஓகேவா, சரி. அதுக்கப்புறம் நம்ம கம்ருதீன் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட் கொடுத்துருக்காரு. என்னன்னா யூடியூபோட வெப் சீரிஸ் பண்றாரு அப்படின்ட்டு. ஃபீமேல் லீட் வேணும், ரைட்டர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுருக்காரு. ஸ்கிரிப்ட் ரைட்டர்லேருந்து டேரக்டர்லேருந்து எல்லாரும் வேணும்ன்ட்டு எந்த சேனல்னு மென்ஷன் பண்ணிக்கிறார். ஐ திங்க் யூடியூப்னால டியூப்லைட் சேனல்ன்ட்டு ஒரு 2.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ப்ரொடியூசரும் அந்த சேனலையும் லிங்க் பண்ணியிருக்காரு. நம்ம கம்ருதீனையும் காண்டாக்ட் பண்ணலாம் ஐ திங்க். ஓகேவா, ஸோ இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் அப்டேட் இருக்குது. இன்றைக்கி தாரு பற்றி சொல்லி ஆகணும். கங்கா வந்து இன்றைக்கி ஒரு டைலாக் கொடுப்பாங்களே, எவ்வளோ தடவை விழுந்தாலும் எழுந்து வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அந்த டைலாக் ரியல் லைஃப்லேயே நிறைய பேருக்கு பொழுதும் ஸ்டார்ட் டெலி தமிழ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பாதிக்கப்பட்டிருந்தது, தொடர்ந்து பிரச்சனையாகுது அப்படின்ட்டு அதை அழகாக ஷேர் பண்ணி ஒரு அழகான சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ஸ்பெஷலாக தெரிஞ்சது. கண்டிப்பாக சில பேஜஸ்லாம் சம்டைம்ஸ் மிஸ்டேக்கில் ஏதோ ஆகிடும். ஸோ அவங்களுக்குலாம் தொடர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சரி. புரிதலுக்கு கண்டிப்பாக சுவாமியோட இந்த ஒயிட் ஷர்ட் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரியே காத்திருப்பேன்னு முடிச்சிருக்காங்க லக்ஷ்மி பிரியா. இன்னும் அவங்களோட சைட்லேருந்து எந்த அப்டேட் வரல. ஹோப் ஈவினிங் வரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன்.